மகர சங்கராந்தி தினத்தில் மகர ஜோதியை காண்பதுதான் வாழ்வின் மகத்துவம். 5 பூதங்களின் நெருப்புதான் சத்தியமானது, தூய்மையானது, கலப்படமில்லாதது. அந்த ஜோதி வடிவான சாஸ்தாவை காண ஏராளமான பக்தர்கள் கூட்டம் வெள்ளமென திரண்டிருக்கும். மலைக்காடுகளா இல்லை தலைக்காடுகளா என்று சந்தேகப்படும் விதத்தில் இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக பக்தர்கள் மகர ஜோதிக்காக காத்திருப்பார்கள். பந்தள மகாராஜாவால் சீதனமாக கொடுக்கப்பட்ட ஆபரணங்கள் அடங்கிய பேழைகளுக்கு பாதுகாப்பாக கருடப்பட்சிகள் வானத்தில் பட்டமிட்டுக் கொண்டு உடன் வருகின்றன. திரு ஆபரண பெட்டி சுவாமிக்கு சாற்ற சன்னதிக்கு கொண்டு வரப்படுகிறது. அந்த 3 பேழைகளில் ஒன்று சாஸ்தாவின் சன்னதிக்கும், மற்ற 2 பேழைகள் மாளிகைபுரத்து அம்மன் சன்னதிக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. மகர சங்கராந்தி அன்று சாஸ்தாவிற்கு திரு ஆபரணம் சாற்றிய பிறகு வானில் ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் தோன்றும். திரு ஆபரணங்களை சாஸ்தாவிற்கு சாற்றி கற்பூர ஆராதனை காட்டும் போது பொன்னம்பலமேட்டில் சாஸ்தா ஜோதி சுரூபனாக காட்சி தருகிறார். இந்த காட்சியை காண பக்தர்கள் உச்சகட்ட உணர்ச்சியில் இருப்பார்கள். ஜோதி 3 முறை தெரிகிறது. பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று முழங்குகிறார்கள்.